வெல்கம் டு ரகுவர் லாக். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் தான் வந்திருக்கோம். காஞ்சிபுரத்தில் நம்ம ஈடி ஐயா அவர் பார்த்துக்கிற பண்ணைக்கும் உங்கள் பேர் தாஸ் ஆரோக்கியதாஸ். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர் பண்ணையை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஓனருங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருக்காங்க. இன்னொருத்தர் சென்னையில் இருக்காரு. அவரோட பண்ணையை தான் வந்து 20 வருஷமா ஐயா பராமரிச்சுட்டு இருக்காரு. 2 வருஷமா நம்ம தாஸ் இருந்து பராமரிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன பயிர்கள் பண்ணியிருக்காங்க, எப்படி பராமரிச்சிருக்காங்க இந்த 13 ஏக்கரை அப்படின்றத ஒரு லாகாவே வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வெல்கம் டு ரகுவர் லாக். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈடி ஐயா அப்புறமா அந்த தாஸ் இவங்க 2 பேர் தான் அந்த ஒரு பண்ணையை வந்து ஒரு 20 வருஷமாக அந்த ஐயா வயசான ஐயா, அவர் வயசு 90ங்க, பராமரிச்சுட்டு இருக்காரு. நம்ம தாஸ் அவரும் வந்து பராமரிச்சிருக்காரு. அவரோட பண்ணையோட என்ட்ரன்ஸ் அங்கே தெரிஞ்ச கை காட்ட முடியுங்களா, பண்ணையோட என்ட்ரன்ஸை தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரங்கள் தாங்க வச்சுருக்காங்க. இவங்க என்னென்னா தேக்கு மரம் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து தென்னை வச்சுருக்காங்க. இந்த தென்னைக்கெலாம் 20 வயசு ஆகுதுங்க. ஏன்னா அவர் வந்து வச்சுதான் தென்னை பாருங்கள், தென்னைலாம் காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். என்னென்ன வச்சுருக்காங்கன்னா தென்னை வச்சுருக்காங்க, அப்புறமா மா வச்சுருக்காங்க, அப்புறமா தேக்கு வச்சுருக்காங்க. லேண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மரம் வச்சுருக்கனால அதோட இலைகளே வந்து இங்கே வந்து நிறைய உரமாக எடுத்துங்க இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த பண்ணையோட என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் ட்ரிப்பு போட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து ட்ரிப் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்க. நிறைய பேர் வந்து தண்ணியை வந்து வீண் பண்ணுறாங்க, கரண்ட்டாக வந்து வீண் பண்ணுறது. அது தண்ணி நிறைய இருக்கணும், உப்பு தண்ணி பூமியிலேருந்து வருது. அந்த மாதிரி ட்ரிப்பு நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக தண்ணி செலவு குறையும், மின்சார செலவு குறையும், நல்ல தண்ணி பயிருக்கு தேவையான சத்துக்களோட தண்ணி வந்து கிடைக்கும். அதனால் வந்து ட்ரிப்பு போட்டிருக்காங்க. 5 ஏக்கர் பண்ணுங்க. ஓனர் 2 பேர் வந்து ஒருத்தர் சென்னையில், இன்னொருத்தர் வந்து கேரளாவில் இருக்கார். அதனால் வந்து 2 பேர் தான் பண்ணையை மெயின்டைன் பண்ணால் பண்ணைக்கு எந்த உரமே கொடுக்குறது, ஒரு ட்ராப்போட உரம் கிடையாது. பூச்சினை தாக்குதல் அதையே வந்து சரி பண்ணிக்குது அப்படின்றாங்க. காளானம் வந்து பண்ணியிருந்தாங்க, ஆட்கள் இல்லை அப்படின்னால விட்டுருக்காங்க. இதுக்கும் வந்து ஃபாகர்னு ஒன்று போட்டிருக்காங்க. காளான் பாருங்கள், ஏதாவது சிப்பி காளான்னு நினைக்கிறேன், காளான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இடத்துலையும் ட்ரிப்பு தாங்க போட்டிருக்காங்க. இதனால் நம்ம ஃபஸ்ட் தண்ணி செலவு குறையும். களைகள் வந்து தேவையில்லாத இடத்துல போகும்போது களைகள் நிறைய ஆகும். பயிருக்கு போகிற இடத்துல வந்து அதுவே சாப்பிட்றாங்க, அதுதான் நஷ்டம்தான். அதனால் இந்த மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி மரங்கள் தாங்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் அவங்க குடும்பத்துக்கு தேவையான மரங்கள் வந்து காய்கறி பழங்கள் அது மட்டும் வச்சுருக்காங்க மோஸ்ட்லி. பாருங்கள் மரங்கள் பாருங்கள், ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங்க்லர் வந்து சூப்பர் விஷயம், இது டெக்னாலஜி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்ப்ரிங்க்லர் எல்லா இடமும் நினைங்க பாருங்கள், இதுதான் அந்த ஸ்ப்ரிங்க்லர் பாருங்கள், எல்லா இடமும் சூப்பராக பாயும் ஸ்ப்ரிங்க்லர். ஆனால் எதுக்கு என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. நம்ம வந்து நெல்லுக்கு ஸ்ப்ரிங்க்லர் போட முடியாது, நெல்லுக்கான ட்ரிப்பு போடலாம், அப்புறமா வேர்க்கடலைக்கு போடலாம். ஏன்னா எல்லா இடத்துக்கும் தண்ணி போகணும்ல, அதுக்காக என்ன இடத்துக்கு என்ன அப்படின்றது வந்து ட்ரிப்பு போடுறாங்களா அவங்க கேட்டாங்கனால கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயிருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பாய்ச்சுற மாதிரியே வந்து நம்ம மாற்றிக்கிட்டால் உண்மையாக வந்து தண்ணி மிச்சம், நல்ல மகசூல் எடுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த ட்ரிப்பு மெத்தடு. அவன் ஒன்றும் வந்து அன்றைக்கி தான் ட்ரிப்பு போடுறாங்க. ட்ரிப்பு வந்து நல்லா இருக்கவே வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. அந்த ட்ரிப்பு தான் வந்து இவரோட இதுக்கு வந்து ட்ரிப்பு போடுறதுக்கு ட்ரிப்பு போட்டுட்ருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ட்ரிப்புன்றது உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்க. எந்த பயிருக்கு எந்த மாதிரி முறையில் ட்ரிப்பு போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அதுக்கேற்ற மாதிரி மகசூல் வந்து கண்டிப்பாக வந்து மாறுபடும். இந்த பாருங்க பார்க்க வச்சுருக்காரு ஓனர், கேரளாக்காரங்களா, அதனால் பார்க்க வச்சுருக்காரு. கோழியும் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்கோழி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். கருங்கோழி பண்ணுறாங்க. நம்ம நிறைய பேர் கருங்கோழி விரும்புறதுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கருங்கோழி தாங்க ரொம்ப விரும்புகிறாங்க. முட்டை 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது அப்படின்றாங்க. முட்டை வந்து அவ்வளோ முட்டை போடுவாங்க கருங்கோழி வந்து. முட்டைக்கு எல்லாம் இந்த ரகம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த அளவுக்கு காத்தோட்டமாக நம்ம கோழி ஆகும். கோழியோட வளர்ச்சி வந்து உண்மையிலே நல்லா இருக்குங்க. தண்ணி பாருங்க,
அந்த இவரை வந்து தாஸ்ன்றாரில் அவர் வந்து ஐடியா பண்ணி செட் பண்ணி தான் வந்து ஸ்ப்ரிங்க்லர் இப்படி ஆக்கியிருக்காரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுலேயே பாத்ரூம் போதும், அதே தண்ணிக்குள்ள அதுக்கு நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 கோழி வளர்க்கலாங்க. இதுதான் கருங்கோழி. ஆனால் இதோட கறி நானே சாப்பிட்டதில்ல, பட் ஆனால் வந்து கருப்பாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் முட்டைக்கு நிறைய ஒரு சத்து இருக்குது அப்படிங்கிற, முட்டை நிறைய போடுவாங்க இது. அதனால் தான் இதை வந்து நிறைய பேர் வந்து விரும்புவாங்க, முட்டைக்காக வந்து வச்சுருப்பாங்க இதை. அப்படியே வாங்க, இவங்க இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியும் பண்ணுறாங்க. அதுவும் நாட்டு ரகம் தான், சோனாலி அப்படின்ற ரகம். இது வந்து ஆர்டினரி நாட்டுக்கோழி. இதுவும் இவங்க பண்ணுறாங்க. அதாவது இங்கே இருக்கலாம், கொஞ்சம் முட்டை போடுற தருணம் வந்து இருந்தோம்னா அங்கே எடுத்து வெட்டுருவாங்களாம். தீனி சாப்பிடுது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க, அசோலா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தீனி வந்து நிறைய செலவாகுதாங்க. மாதத்துக்கு 30,000 தீனிக்கே ஆகுதான். அதனால் வந்து அசோலா பண்ணுறாங்க. அதனால் வந்து தீவன செலவு குறையும், கோழியும் வந்து ஆரோக்கியமான ஒரு முட்டை போடும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து நாட்டுக்கோழியும் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து கோழி வந்து உண்மையிலே நல்லா லாபமாங்க. அதனால தான் வந்து இந்த கோழி வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், கோழி வந்து விடாமல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. கோழிக்கான ஒரு ஷெட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க. கோழி கம்ஃபர்ட்டாக கோழியோட லாபம் வந்து என்ன, கோழி வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லாவே தெரியும். பாருங்கள், நான் சொன்ன மெத்தட் தாங்க. இவங்க இன்னொரு மெத்தட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் வந்து ஒரு 4 பயிர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேக்கு, பாக்கு, ரெண்டாவது பாருங்கள் தேக்கு, பாக்கு, அதுவும் வெண்ணிலா நம்ம ஹைஸ்கிரீம் சாப்பிட்றதுங்களா, அதுவும் இவங்க பண்ணியிருக்காங்க. இது இன்னும் மகசூல் தரலையா. மகசூல் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம். அதனால தான் வந்து வெண்ணிலாவும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. ஸோ தேக்கு நல்லா ஹீட் ஆகுமா, அதுக்காக தான் இந்த மெத்தடில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பாக்கு, தேக்கில் வந்து வெண்ணிலா பாருங்க, கீழே வேர் கட்டான கூட பாருங்கள் எப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஏறி போயிடுமாங்க. இதை வச்சு தான் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் தயாரிக்கிறாங்க அப்படின்றாங்க. அதுவும் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று வந்து கோகோ, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கோகோ சாக்லேட் செய்கிறது, கோகோ நம்ம ஸ்மெல் இருக்குது, சாக்லேட்டை நம்மளை சாப்பிட தூண்டுறது பார்த்திங்களா, அதுதான் இந்த கோகோ. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இந்த கோகோ செடி. பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் தான் கொட்டை எடுத்து, இதில் தான் பலாசோளம் மாதிரி இருக்கும் கொட்டை. அப்புறமா அந்த கொட்டையை தனியாக எடுத்து அதை காய வச்சு அதை தான் வந்து கோகோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க்கெலாம் தேக்கு பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணுறது வந்து ட்ரிப்பு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்ப்ரிங்க்லரும் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தட் தான் இவங்க வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஒரே பயிரை நம்பாமல் இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பயிர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று இல்லைனா ஒன்று வந்து கண்டிப்பாக லாபம் தரும். அந்த மெத்தட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கோழி வளர்க்குறாங்க, மரம் பண்ணுறாங்க, பாக்கு பண்ணுறாங்க, வெண்ணிலா பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல வந்து மெழுகும் ஏற்றி விட்டுருக்காங்க. இது 13 ஏக்கர் பண்ணாங்க. இப்போ வந்து நான் இன்னொரு சைடு போட்டு போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் தாங்க வச்சுருக்காங்க, தேக்கு மரம் தான் வச்சுருக்காங்க. பட் ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டாங்க. என்ன ஆகிடும், தேக்கு எப்பவுமே வந்து பக்கத்தில் வச்சுட்டாங்க. என்னன்னா ஒரு 10 அடியில் வச்சுருக்காங்க. 10 அடியில் இருக்காங்க, ஒரு 13 அடி வச்சாங்கன்னா உண்மையிலே வந்து தேக்கு மரம் உண்மையிலே வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய பார்த்தீங்களா. இதுதான் என்ன சொல்கிறது, அப்படியே வந்து காடாக்கி விட்டுருக்காங்க ஃபுல்லாக. இது முழுக்க வந்து 13 ஏக்கர் முழுக்க வந்து தேக்கு தான். ஆனால் இந்த தேக்குலாம் வெட்டுற வயசு வந்துடுச்சிங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அந்த தேக்கு வந்து அதிகமாக இந்த வருஷம் வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 வயசு ஆகுது அப்படின்னாரு. ஆனால் ஒரு சில தேக்கு வந்து மெலிஞ்சிருக்கு, ஒரு சில தேக்கு நல்லா. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, ஒன்று வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, அது ஒன்று அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் உரங்கள் கொடுக்கணும். எதுவுமே பண்ணுறதில்ல, கொடுத்தாங்கன்னா நல்ல பாருங்கள். இந்த தேக்கு பாருங்கள் எவ்வளோ தடிசாக இருக்குது, அதே அந்த தேக்கு பாருங்கள், அதுக்கும் ஒரே வயசு தான் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் மாறுபடுது. இதில் பாருங்கள், இந்த வாரத்தில் வச்சதுனால தேக்கோட சைஸ் பார்த்திங்களா என்ன சைஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. முழுக்க இதுதான் வச்சு பண்ணியிருக்காங்க. தேக்கு பண்ணியிருக்காங்க, சந்தனம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல முழுக்க. அதுமாதிரி தேக்கு வந்து மெழுகு ஏற்றி விட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மரத்தையும் ஏற்றி விட்டாங்க. கொஞ்சம் வெயிலுக்காக அது போயிடுச்சு அப்படின்றாங்க.
அதுவும் அவங்க கண்டிப்பாக தெரியும் லட்சங்களில் லாபம் எடுக்கணும், கண்டிப்பாக கோடிகள் லாபம் எடுக்கிறது நான் வாய்ப்பு. ஏன்னா அவ்வளோ தேக்கு மரம் இங்கே வச்சுருக்காங்க, ஒரு 4 ஏக்கர் தேக்கு மரம் வச்சுருக்காங்க. பராமரிக்கணுங்க, அதுதான் ஒன்று. வெயில் கிட்ட காப்பாற்றணும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொடுக்கணும். சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா இடைவெளி ரொம்ப முக்கியம் மரங்களை பொறுத்திருக்கும். எந்த அளவுக்கு நம்ம இடைவெளி வச்சு இதுன்னு இல்லைங்க, எல்லாமே அப்படிதாங்க. இடைவெளி எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பயிரோட மகசூல் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா வளரும். அதுக்காக தான் இப்போ விவசாயம் பண்ணிட்டு ராஜஸ்தான்லேருந்து கிரி மாடு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. 2 மாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. போன வாரம் தான் வாங்கிட்டு வந்தாங்களாம். எனக்கு தெரிஞ்சு இவங்களே இயற்கை உரங்களா அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாடு அங்கே ஒரு மாடு, 2 வந்து ராஜஸ்தான் நண்பர் யாரும். இந்த பண்ணோட ஓனர் வந்து கேரளாக்காரங்க. கேரளா கிளைமேட் என்னென்ன வருமோ எல்லாமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் அது. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன்னா, நம்ம ஐயா இருக்காங்களா, ஈட்டி ஐயா, இவருக்கு வந்து 95 வயசுங்க. எப்படி 90 வயசு மேலே ஆகுது. இன்னும் அவர் வந்து அவர் வேலையை வந்து அவங்க தான் பார்த்துட்டு இருக்காரு. யாரையும் வந்து எதிர்பார்க்கல. இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து எடுக்கணும்னு நினைச்சது அவருக்காக தான். அவரே பிடிக்குமாங்க, அவரே வந்து இந்த 13 ஏக்கரை வந்து அவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு. உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 90 வயசு ஐயா பாருங்க, ட்ரிப் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு இருக்காரு. சரிங்க, வரேங்க. எல்லாரும் ஃபார்ம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் இந்த 13 ஏக்கர் பண்ணை பார்த்துங்க. இதுதாங்க, அவங்க வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல, பட் மரங்கள் ஜாஸ்தி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ட்ரிப்பு போட்டுருங்க தண்ணி செலவு மிச்சம் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆட்கள் இல்லைங்க, அதனால் அவங்க இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து எந்த அளவுக்கு வந்து சிம்பிளாக பண்ண முடியும் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா மாதத்துக்கும் வந்து 18 வயசு ஆயிடுச்சு. வைரம் மஞ்சள் கட்டணவங்கள கண்டிப்பாக பாஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மரங்கள் வந்து அடர்த்தி தான் கொஞ்சம் கம்மியாக வச்சாங்க. மற்றபடி வந்து மரங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நன்றி. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான நான் ஃபார்முக்கு போகிறேன். கண்டிப்பாக அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடுது உங்கள் ரகுவரன். டாட்டா, பை பை.